டாடி நம்ம நேத்து பக்கத்து வீட்டு அக்கா ஆ, ஒயிட் கலர் saree கட்டின்னு வெளில போனாங்க டாடி. சரி. நான் கேட்டேன் ஆ, என்ன ஸ்பெஷல்க்கா அப்படின்னு. ஆ, அவங்க சொன்னாங்க ஓணம் சொன்னாங்க. ஆ. டாடி ஓணம் பண்டிகைனா என்னது டாடி? ஓணம்மா? ம் இவ்வளோ வேலை எல்லாத்தையும் நம்ம கிடைக்கிறது சமாளிப்போம். இப்போ ம் ஓணம்னா ம் கேரள மாநிலத்தவர் கொண்டாடுற பண்டிகை இது. ம் அந்த மாநிலத்தில் ம் மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், அரசர். ம் அப்போ ம் அவர் சிறப்பாக ஆட்சி செஞ்சு வந்தார். ம் அவரோட ஆட்சியில் ம் பூலோக மக்கள்லாம் ம் செழிப்பாகவும் ம் செல்வங்கள் நிறைய காணப்பட்டாங்க. ம் இதை கண்டு தேவலோக தேவர்கள் இருக்காங்கல்ல, ம் தேவர்கள்னா யாருன்னு தெரியுமா? ம் தேவர்கள்னா யாரும் தெரியுமா உனக்கு? ம்ஹும். தேவர்கள் மீன்ஸ் வந்து ம் இப்போ நம்ம பூலோகத்தில் பூமியில் ம் எப்படி இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சர், அமைச்சர், எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்கல்ல, ம் இவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க இல்லையா? ஆமா. அந்த மாதிரி தேவலோகத்தில் ம் சிவபெருமானால் அமைக்கப்பட்ட ம் அந்த தேவர்கள் வந்து இந்த பூலோகத்தை இயக்கிறதுக்காக ம் படைக்கப்பட்டவங்க. ம் அவங்களே வந்து இந்த மகாபலி சக்கரவர்த்தியை பார்த்து ரொம்ப பொறாமைப்பட்டாங்க. ம் ஏன்னா இந்த அளவுக்கு சிறப்பாக வந்து பூலோகத்தை வழிநடத்துறாரு அப்படின்னு ம் கோபமும் பட்டாங்க. ம் அவங்களோட கோபத்தை தணிக்க ம் திருமால் என்ன பண்ணாரு, ம் வாமன அவதாரம் எடுத்து குள்ள ம் மனிதரா ம் பூலோகம் வந்தார். ம் பூலோகம் வந்து ம் இந்த மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட ம் எனக்கு ஒரு 3 அடி நிலம் கொடுங்க ம் அப்படின்னு சொல்லிட்டு யாசகம் கேட்குறாரு. ம் அப்போ மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்ணாரு, ம் அவருக்கு தர சம்மதிக்கிறார். ம் தர சம்மதிச்ச உடனே ம் திருமால் என்ன பண்றாரு, விஷ்ணு பகவான் ம் பூமிக்கும் வானுலகத்துக்கும் 2 அடியை அளக்குறாரு. ம் 2 அடியை அளந்த உடனே மீதி 1 அடி தேவைப்படுது இல்லையா? ம் அந்த 1 அடிக்கு அவரு சக்கரவர்த்தி என்ன பண்றாரு, அவருடைய தலையை வந்து அடமானம் வைக்கிறார். ம் என் தலையை எடுத்துங்க. ஏன்னா அவர் இல்லைன்னு யாருக்குமே சொன்னதில்ல. ம் அதனால 3 அடிக்கு பதிலா என் தலையை எடுத்துங்க. 3வது அடிக்கு பதிலா அப்படின்னு சொல்லிட்டு தலையை அடமானம் வைக்கிறார். ம் அப்ப திருமால் என்ன பண்றாரு, அவரோட தலையை அதல பாதாளத்துல ம் வச்சு அழுத்திடுறாரு. ம் அப்ப தேவர்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. ம் ஆனா திருமால் விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு, ம் மகாபலி சக்கரவர்த்தியோட ம் பக்தியை மெச்சி, ம் பக்தியை பாராட்டி, ம் இன்றைய தினத்த அந்த ஓணம் நாள ம் சிறப்பா ம் பூலோகத்துல ம் கொண்டாட ம் அருள் புரிகிறார். ம் அதுதான் ஓணம். ம் சரியா? ஓகே. 10 நாள் செய்வாங்க அத. ம் ஓணம் பண்டிகை. ம் அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அது. மகாபலி சக்கரவர்த்தியோட நினைவா ம் கொண்டாடுற தினம். ம் அவரோட வருகைய ம் எதிர்நோக்கி ம் விமரிசையா கொண்டாடுற தினம் தான் ஓணம் பண்டிகை. ம் சரியா? ஓகே. டீல்? டீல்.